வணக்கம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஐஎம்ஏபி அப்புறம் எஸ்எம்டிபியோட பேசிக்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இப்போது ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸாக எப்படி வந்து நம்ம ஐஎம்ஏபியை யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டம் இமெயிலில் இருக்க இன்பாக்ஸில் வர மெயில்ஸை கிளாஸிஃபை பண்ணி அதிலிருந்து நம்மளால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒர்க் ஃப்ளோவோட லிங்க் கிட்டப் லிங்க் வந்து நான் ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து வந்து நீங்கள் இந்த ஜேசனை எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நாம் வந்து இன்ஸ்டாலேயும் வந்து இந்த கிட்டப் லிங்க்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அங்கே கூட போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ண மாதிரி தான் இமெயில் ட்ரிகர் வந்து ஐஎம்ஏபி வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்வேர்ட் அண்ட் யூசர். ஸோ யூசர் வந்து பேசிக்கலி உங்கள் இமெயில் ஐடி தான். ஸோ info@forgemail.in அதுதான் எங்களோட மெயில் ஐடி. அப்புறம் பாஸ்வேர்ட், அப்புறம் ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா imap.hostinger.com இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த டேபிள்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து கிட்டப் லிங்க்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டேபிளும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதிலே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐஎம்ஏபி ட்ரிகர் வந்து தான் ஃபஸ்ட்டு இது. ஏன்னா வந்து நம்ம இன்பாக்ஸில் எந்த மெயில்ஸ் வந்தாலும் அது வந்து ஐஎம்ஏபி ட்ரிகர் மூலிமா நம்ம புல்லின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயில் கிளாஸிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு நோட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் கிளாஸிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கும். நீங்கள் போய் ஆட் நியூ நோடில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிளாஸிஃபயர்னே ஒரு நோடு இருக்கும். ஸோ அந்த நோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீநேம் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இன்புட்டில் வர மெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்ம வந்து ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ்க்கு வந்து என்ன பண்ண போனால் ஒரு சாம்பிள் மெயில்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இன்கொயரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 இது கேஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கேஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக லைவாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 2 திங்ஸ் தரேன். ஸோ வந்துட்டு கான்டெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து அந்த மெயிலோட கண்டென்ட்டு, ஸோ பாடியில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து மெயில் ஐடியில் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி வந்து நம்ம மெயில் கிளாஸிஃபைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்கோம். லீட்ஸு, வெண்டர், அதுக்கப்புறம் Q&A. ஸோ லீட்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் கிளைண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாத்தில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டகரி வந்து வெண்டர். ஸோ வெண்டர்லேருந்து வந்திருக்கு, இல்லை வந்து சப்ளையர் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து Q&Aனா வந்து ஏதாவது கொஷின்ஸு இல்லாட்டி வந்து சம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே இதில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 3 கேட்டகரிஸில் வந்து நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். பிரித்து எடுத்துகிட்டு வந்து சம்மரைசேஷன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நோட். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கனாலே இருக்கும், சம்மரைசேஷன் செயின் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த நோடு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ப்ரீவியஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி வர இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ண கேட்டிருப்போம். ஸோ சம்மரைஸில் வந்து என்னென்னா சென்டர் நேம், இமெயில் அட்ரஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அதை வச்சு வந்து ஓகே இதுதான் இங்கே தான் வந்து அந்த மெயின் இமெயிலோட பாடி. ஸோ அதை கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வச்சு நீ வந்து சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி வாங்கிடும். ஸோ சேம் திங் தான் பார்த்திங்கன்னா 3 செயின்ஸ்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு அதில் வந்து வந்து இப்போ லீடுனா நம்ம வந்து லீட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அது ஜஸ்ட் சிம்பிள் தான், மேனுவலாக மேப் பண்ணி வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து நான் எடிட் ஃபீல்ட்ஸில் ஆக்சுவலாக வந்து எங்களோட ஃபோன் நம்பரை டினோட் பண்ணிவிட்டு நான் வந்து சேல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு சேல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அவங்க நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னா அந்த நம்பருக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வெண்டர். ஸோ வெண்டருக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணுற பெருசாக தேவைப்படாது. ஏன்னா அதனால தான் வந்து நம்ம ஷீட்ஸில் வந்து அதை நம்ம லோட் பண்ணி வைக்கல. ஸோ ஐடியாஸ் வந்துட்டு அந்த கொஷின்ஸ் இதெல்லாம் வராங்கன்னா நம்ம ஐடியாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸல் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி
பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கும் வந்துட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த செட் ஃபீல்ட்ஸ் போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் வந்து என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து லைவ் டெமோவில் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணி நான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு டெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிசனிங் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரேண்டம் மெயில் வந்து இது எடுத்திருக்கு. ஸோ மேபி இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்திருக்கு போல். ஸோ மேபி நான் இன்னொரு தடவை நான் டெஸ்ட் ஸ்டெப் கொடுத்து நான் வந்துட்டு அது லிஸ்னிங் மோடுக்கு போயிருக்கட்டும். ஸோ லிஸ்னிங் மோடுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து சும்மா அந்த லீட் மெயில் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து இங்கே சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் சென்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து இன்பாக்ஸில் வந்துட்டு என்ன தான் வந்து மெயில் வந்து வந்திருந்தாலும் நம்ம N8Nல ட்ரிகர் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போது இந்த மெயில் இந்த IMAP ட்ரிகராக இருக்கட்டும், இல்லை ஜிமெயில் ட்ரிகராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 minute ஒன்ஸ் வந்துட்டு ஏதாவது புது மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி வந்துட்டு ஏதாவது புது மெயில் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து அது இன்புட் எடுத்து கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு. இப்போ நாம் கேட்டது தான் இந்த மாதிரி வந்துட்டு இம்ப்ரெஸ் பை வாட் யூ ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி பொட்டன்ஷியல் இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக லீட் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை ஆகணும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இமெயில் கிளாஸிஃபையரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்டெக்ஸ்ட்டில் வந்துட்டு மெயில் பாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயில் ஐடியில் வந்துட்டு மெயில் ஐடி ஆக்சுவலாக எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை வந்து இது ஆக்சுவலாக கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அது கிளாஸிஃபை பண்ணி என்ன சொல்லியிருக்குன்னா லீட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இது வந்து கரெக்டாக சொல்லிடுச்சு. ஸோ வந்து சம்மரைசேஷன் செயினில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மெயில் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து இதுதான் பாடி. ஸோ இதை வந்து நீ சம்மரைஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே திருப்பி நம்ம டெஸ்ட் கொடுப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி இது வந்திருக்காங்க, ஏதோ இன்ஃபார்ம் ப்ரைஸிங் இதெல்லாம் வந்திருக்கு, இது வந்துட்டு இன்கொயரி ஏசாவ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது இந்த சம்மரைசேஷன் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக AI நோட்ஸு. ஸோ இது வந்து நம்ம கூகுள் ஜெமினி சேட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம லீட் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கு. நம்ம இங்கே டெஸ்ட் அப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸல் ஷீட்டில் போய்ட்டு இது எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஸ்டோர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். லீட் லிஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டடாக அது எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா வந்து ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ வந்து ஒரு லீட் மெயிலை வந்து நம்ம அனுப்பிச்சி லைவாக வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கிளாஸிஃபை ஆகுது, எப்படி ஷீட்ஸில் அப்டேட் ஆகிருக்கு, எப்படி வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு மெயில் வந்து நம்ம சென்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லிஸ்னிங் மோடுக்கு போட்டுட்டு ஆக்சுவலாக வந்து ஜிமெயிலில் வந்து ஒரு மெயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வந்துட்டு சும்மா queries வந்து இருக்குது எனக்கு N8Nல வந்து இஸ் N8N ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு query. ஸோ இதெல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே இன்பாக்ஸில் வந்ததுக்கப்புறமும் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் வந்துட்டு ஒரு 1 minute ஒன்ஸ் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு போல் பண்ணி வந்து இந்த ட்ரிகர் நோட் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஓகே, நம்ம ஏதாவது புது மெயில் வந்திருக்கா நம்ம இன்பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்பாக்ஸ் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்க மாதிரி எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ ரிசல்ட்டை எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம வந்து மெயில் கிளாஸ் பேர் கொடுத்து பார்ப்போம், அது வந்து என்னவா நம்மளுக்கு வந்து டேக் பண்ணி எடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து மெயில் கிளாஸிஃபையர் கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Q&A அதில் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ சம்மரைசேஷன் செயினில் வந்து நம்ம ரன் பண்ண கொடுத்தோம்னா சம்மரைசேஷனும் எடுத்து கொடுத்துரும். ஓகே, வந்துட்டு N8N ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ ideas.listல வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் ஆக்சுவலாக இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஐடியாஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு போய் ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்த்திங்கன்னா எஸ், ஆக்சுவலாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு. சம்மரி இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போய் ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக் டீமுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜை போட்டுரு வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிவிட்டோம்னா அதுவும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என் நம்பருக்கு நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு
மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி N10 ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு Q&A வந்துருச்சுனாலும் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி நம்ம டெக் டீமுக்கு நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோவில் வந்து நம்ம எப்படி இன்புட் வர மெயில்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி கரஸ்பாண்டன்ட் டீம்ஸுக்கு வந்துட்டு நம்ம நோட்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை வந்து ஷீட்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ஆக்சுவலாக வந்து நம்ம கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் GitHub லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நிறையா ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு N10 ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம லைனப்பில் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி எக்ஸைட்டிங் நிறையா கண்டென்ட்ஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.